சரி பார்க்கலாம். 2 கப்பு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடலை பருப்பு வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப்னா ஒரு 6, 7 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஏலக்காய் வந்து அடுப்புல வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு கட்றா மாதிரி வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு அத இடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் இந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுப்புல வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பச்சரிசி, இந்த கடலைப்பருப்புனா, அது வந்து நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். தட்டி வச்சிருந்த ஏலக்காவ. இன்னொரு விஷயம், எந்த கப்பால நம்ம அரிசி அளந்தோமோ, அதே கப்பால தான் நம்ம வந்து எல்லாத்தையும் அளந்துக்கணும். ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிச்சு வந்துகிட்டு இருக்கும். ஒருக்கா வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இந்த நொர நொரையா இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஏடு ஏடா இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து கொஞ்சமா வந்து சாதத்தை எடுத்துட்டு, அத வந்து நசுக்கி பாருங்க. நல்லா கொஞ்சம் ஓரளவு வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. ஓரளவு வந்து வெந்திருக்கும். ஓரளவுனா ஒரு பதத்துக்கு வந்து வெந்திருக்கும். அந்த டைம்ல வந்து ஒரு 1 1/2 கப்பு வந்து வெல்லத்த வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸ் பத்தாத மாரி இருந்துச்சு. ஸோ, அதனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ, அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. ரூ. 10 நெய் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ரூ. 10 நெய்யை தாளிப்பு சட்டியில வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு வந்து ஒரு 10, 15 முந்திரி பருப்பு வந்து அத போட்டுட்டு நல்லா வந்து பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு பக்கம் வந்து இந்த பொங்கலும் நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம்ல வந்து இந்த முந்திரி பருப்ப வந்து நெய்யோட தூக்கி ஊத்திரலாம் பொங்கல்ல. ஊத்திட்டு நல்லா ஒருக்கா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ம் துருவி வச்சிருந்த தேங்காவையும் வந்து நல்லா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்க ஒருக்கா. இப்படிதான் இருக்கும். நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்பப்ப கிளறி கிளறி விட்டுக்கோங்க. ஓரளவு தண்ணி வத்தி வரும் பார்த்தீங்களா? அப்போ வந்து தம்ல போட்டுறணும். மேல வந்து மூடிலாம் போட்டு தம்ல போட்டுறணும். சிறுத்து வச்சு. இந்த டைம்ல வந்து கொஞ்சம் வத்தி வந்துருச்சு பாருங்க. இந்த டைம்ல வந்து மூடி போட்டு வந்து கொஞ்சம் தம்ல போட்டியாச்சு.